குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். 31/5/2024 பூங்கார் நெல் நடவு சாகுபடி என்னுடைய வயலில் தான். 18 நாளில் பறித்தோம். 19வது நாள் ஒரு வயல் நட்டோம். இன்றைக்கி 20வது நாள் இன்னொரு வயல் நடவு. ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கிற அளவில் நடவு நட்டுட்ருக்கோம். எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நேராக இருக்கும். முதல்ல இந்த பக்கத்து நடவு நட்டுக்கிட்டு இதை எப்படி நடணும்னா முதல்ல சதுரத்தை போட்டு முடிக்கணும். அதை பாருங்கள், இங்கே ஒரு பத்தி போட்டிருக்கிறோம், இதில் நேராக போட்டிருக்கிறோம். இங்கேருந்து அடுத்தது இந்த பக்கத்தையே போட்டோம். சரியா? அடுத்தது அந்த பக்கம். சரி, 4 பக்கத்தையும் முதல்ல சதுரமாக 4 குச்சி அடித்து கட்டி வைக்கிறது மாதிரி 4 பக்கத்துலேயும் நாற்றை ஒழுங்குபடுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவு போட்டோம்னா எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒழுங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பத்தி நடலாம். நடுறாங்க பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 பத்தி, அதாவது இந்த பத்தியும் நடுவாங்க. அடுத்தது இந்த குச்சியை எடுத்து ஒரு பத்தியை விட்டுட்டு அடுத்ததில் வச்சுருவாங்க. வச்ச பிறகு 2 பத்தி அப்படியே நட்டுக்கிட்டே போவாங்க. அந்த கயிறு, இந்த புல் இருக்குது பாருங்கள், இந்த புல்லில் ஒரு நாற்றும், அடுத்தது அதுக்கு நேர் இந்த பக்கம், அதுக்கு அடுத்தது அந்த புல்லில் ஒரு நாற்று, இதில் ஒரு நாற்று, அடுத்தது அதுக்கு நேர் இந்த பக்கம் ஒரு நாற்று, அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் ஏற்கனவே நடவு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஏற்கனவே நட்டை பற்றி, அடுத்தது இந்த பூவுக்கு நேராக ஒரு நாற்று, அப்படியே நடவு இந்த மாதிரி தான் பற்றி நடவு. சரியா? இது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் ஒளிச்சேர்க்கை நிறைய தாராளமாக ஒளி நல்லா கிடைக்கும். எல்லா பயிர்களுக்கும் போதுமான அளவு காற்றோட்டம் இடைவெளி எல்லாம் நல்லா கிடைக்கும். இது ஒரு முறை 7 நாற்று 8 நாற்று வச்சு நட்டுருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் காலங்காலமாக இப்படி தான் நடுறது உண்டு. நாற்று விட்டு பறித்து நடுறது. ஏன்னா களைகள் முளைச்சிரும். இந்த ஒரு நாற்று நடுறது சிறப்பு தான். ஆனால் இங்கே நண்டு இருக்குது பாருங்கள், பயங்கர எதிரி ஆயிரும். அது என்ன செய்யும், வேறு அப்படியே இந்த கொடுக்கால வெட்டி போட்டுரும். சின்ன நாற்றாக இருந்ததுன்னா ஒரு நாற்று நட்டோம்னா அவ்வளோதான். நம்ம கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு எங்கே நாற்று போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கணும். அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னா ஒரு 4-5 நாற்றை வச்சு நட்ட வேண்டியது. கொஞ்சம் விதை தான் கூட தேவைப்படுன்ட்டு ஒரு 5-6 நாற்றை வச்சு நட்டுருவோம். அதனால் ஒரு நாற்று போனாலும் இன்னொரு நாற்று. அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், தண்ணியே இல்லாமல் வைக்கணும். அப்போ தான் நண்டு இருக்காது, வயலில் ஓடிடும். தண்ணியே இல்லாட்டி போனால் என்ன ஆகுனா 2 நாளைக்கு காஞ்சினா களை முளைச்சிரும். இந்த நுண்ணிய களைகள் ஒரு 2 நாளைக்கு தர தெரிஞ்சுனா போகிறோம், உடனே களை கிளம்பிடும். இப்போ எல்லா வகையிலையும் இவங்களெல்லாம் தாண்டி நான் விளைய வைக்கணும், அமைதியாக நிம்மதியாகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை வயலில் நிறுத்தி தான் நடணும்னா. தண்ணி இல்லாமல் நட்டோம்னா ஒரு நாற்று நடலாம், நண்டு இருக்காது, ஓடிடும். இப்போ நண்டு குஞ்சுகள்லாம் இருக்கும், சின்ன நண்டு குஞ்சுகள் இருக்கும். அது என்ன செய்யும், இந்த வெயில் தாங்காமல் இந்த பயிர் நட்டுருக்கோம் பாருங்கள், இந்த நிழல் இருக்குது பாருங்கள், இந்த பயிரோட நிழல், அதையே கொஞ்சம் அதையே வெட்டி துண்டாக போட்டுரும். அப்புறம் இன்னொரு எதிரி ஒருத்தருங்க இருக்காங்க அந்த பகுதியில். ஒரு கோழி ஒன்று கருநீளமாக இருக்கும், இந்த காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யுங்க, அதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுமா என்னென்னு தெரியல, கோபம் வருமா என்னென்னு தெரியல, ஒரு நாற்றா பிடுங்கி போட்டுருங்க. அது நடந்து போகிற பக்கம்லாம் கொத்தி சில சமயம் வெட்டி போட்டுரும் நாற்றை. சில சமயம் என்ன செய்யும், பிடுங்கி போகிற பக்கம்லாம் போட்டுக்கிட்டே போயிடுங்க. அதாவது இவ்வளவு பேரையும் தாண்டி நாங்கள் வேளாண்மையில் வெற்றி பெறணும். அதனால தான் என்ன செய்கிறது, ஒரு 6 நாற்று 7 நாற்று ஒரு குத்திலையும் நட்டுறது. ஒரு அடிக்கு ஒரு அடி நடவு. இப்போ என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 ஆள் தான் நடுறாங்க. 5 ஆளே 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் நட்டுருவாங்க. 2 பக்கமும் குச்சி பிடிக்க ஒரு ஆள் இருந்தால் போகிறோம். 1 ஏக்கரை தாண்டி நடுவாங்க. 5 ஆள் 1.5 ஏக்கர் பக்கமாக நட்டுருவாங்க. இது நடவுக்கு எளிது, விரைவில் நடலாம். இதுவே சம்பா ரகங்களாக இருந்தால் 1.5 அடிக்கு 1, 50 சென்டிமீட்டருக்கு 1, இது 1 அடிக்கு 1. சம்பா ரகம்னா 1.5 அடிக்கு 1 நடலாம். சீக்கிரமாக நடவு ஆயிரும், செய்வதற்கு எளிமையானது. ஒற்றை நாற்று நடணும்னு எனக்கு விருப்பம்தான். ஆனால் இந்த நண்டையும் கோழியையும் நினச்சா எனக்கு அடிவயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாற்றை விதையை கொஞ்சம் நிறையா விட்டு 5 நாற்று 6 நாற்றுன்னு நட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் நிம்மதியாக நான் ஊர் பயணம் போகலாம், எதை வேணாலும் செய்யலாம். எப்படி இருந்தாலும் 2 நாற்றை பிடுங்கினாலும் 4 நாற்று வந்துடும். இந்த கோழி பச்சை பிடிக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். நாற்று பச்சை கட்டி வேறு பிடிச்சி பயிர் பனைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, கிளை விட்டு துளிக்குதுன்னு வச்சுங்க, அப்புறம் கோழி பிடுங்கினாலும் வராது. அது அவ்வளோ வேகமாக வேறு விட்டு பறந்துடும் அது. அதனால் இந்த முறையை கடைபிடிக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.